நாயகத்தினுடைய அந்தஸ்தை கண்ணியத்தை அல்லாஹு தஆலா அழுத்தமாக பதிவு செய்வதைப் போலவே அல்லாஹுடைய ரசூலுக்கு யாராவது ஏதாவது நோவினை கொடுத்து விட்டால் அல்லாஹ் சொல்கிறான், நாயகமே, உங்களுக்கு ஏதாவது அவர்கள் மோசடியை, ஏதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை அவர்கள் நாடிவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு போதும் என்று சொல்கிறான். அது விஷயத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என்ற அர்த்தம். நாயகமே, உங்களுக்கு ஏதாவது அவர்கள் புறத்திலிருந்து சொல்லால், செயலால், எண்ணங்களால், அணுகுமுறைகளால் ஏதாவது சோதனை வருமானால் அதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை போல் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அருமையான பெருமக்களே, அல்லாஹுடைய ரசூலை யாரெல்லாம் துச்சமாக தங்களுடைய வாழ்விலே அவர்களை இழிவுபடுத்தினார்களோ அவர்களுடைய வாழ்வில் கேவலமும் இழிவும் பட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் என்பதை பார்க்கிறோம். சங்கைக்குரியவர்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உண்டான வாழ்க்கையில மிக கஷ்டமான நேரங்களிலே ஒன்று 3 வருஷ காலம் ஊர்வலக்கல் செய்து வைத்திருந்தார். சாதாரணமானதல்ல. அந்த பனு ஹாஷிம் குடும்பத்தாரையே ஊர்வலக்கல் செய்து வைத்திருந்தார்கள். யாரும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது என்றும் எந்த விதமான தொடர்பும் அவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் மிக கடுமையான சோதனையான காலகட்டம். அந்த ஊர்வலக்கல் செய்த நேரத்தில் யாரெல்லாம் அதில் ஈடுபட்டார்களோ எல்லோரும் சோதிக்கப்பட்டார். எல்லோரும் கடுமையாக சோதிக்கப்பட்டார் என்று மார்க்கம் சொல்கிறது. குறிப்பாக அந்த ஒப்பந்தத்தை எழுதியவனுடைய பெயர் மன்சூர் இப்னு இக்ரிமா. அந்த ஊர்வலக்கனுடைய ஒப்பந்தத்தை எழுதி கஅபாவிலே தொங்கவிட்டவன் இருக்கிறானே, மன்சூர் இப்னு இக்ரிமா, மக்கமா நகரமே பார்த்தது, மக்காவினுடைய மக்களே பார்த்தார்கள். அவனுடைய கரங்கள் அப்படியே செயலற்று போய்விட்டது. மக்காவினுடைய மக்கள் கண்கூடாக அதை கண்டார்கள். அவனுடைய கரங்கள் செயலற்று போய்விட்டது என்பதை அவர்களுடைய வாழ்க்கையிலே நிதர்சனமாக கண்டார்கள். அல்லாஹுடைய ரசூலுடைய விஷயத்தில் யாரெல்லாம் அவதூறாக தவறாக நடக்க முற்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தண்டனையை கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு கிறிஸ்தவ மதத்திலிருந்து ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்து அல்லாஹுடைய ரசூலிடத்திலே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சேர்ந்தார். ஆனால் ஒரு முனாஃபிக், நல்ல எழுதுபவராக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீ எழுதுவதற்காக அவரை வைத்திருந்தார்கள். வஹீயை பல பேர் எழுதினார்கள், அதிலே அவரையும் வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த நயவஞ்சகன் வெளியில போய் நான் எதை எழுதி வைக்கிறேனோ அதைத்தான் முகமது வஹீன்னு சொல்றாரு. சாதாரணமான விஷயமா? எவ்வளவு பெரிய அபாண்டம் இது! எவ்வளவு பெரிய அபாண்டம்! அல்லாஹ்வுடைய ரசூல் மீது சொல்லப்படக்கூடிய, அல்லாஹ் மீது இட்டுக்கடப்படக்கூடிய கடுமையானதல்லவா? ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இன்னர் லா தக்பலு, இந்த பூமி அவனை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னான். அவன் இவ்வளவு பெரிய பொய்யை சொல்கிறான், இந்த பூமி அவனை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னான். வரலாற்றில் பார்க்கிறோம், அவனுடைய வாழ்க்கையின் கடைசியில வஃபாத்தானதற்கு பின்னாலே அவன் வெளியிலே வீசி எறியப்பட்டு கிடந்தான். சஹாபிகளில் ஒரு கூட்டம் அவனை கடந்து செல்கிறது. ஏன் இந்த ஊர்ல இப்படி ஒரு மையத்தை அடக்காம போட்டிருக்கிறீங்க, துர்வாற்றம் அடிக்கிறதே என்று எல்லோரும் கேட்ட பொழுது அப்பதான் அவங்க சொன்னாங்க, நாங்கள் பல தடவை தஃபன் செய்து பார்த்து விட்டோம், பல தடவை அடக்கி பார்த்து விட்டோம், அடக்கிவிட்டு நாங்கள் ஒதுங்குவோம், எல்லாவற்றையும் தள்ளி மூடி விடுவோம், ஆனால் பூமி அவனை தூக்கி வெளியில வீசி எறிந்து விடும், அவனை இந்த பூமி ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னார். உண்மையானவர்களே, அப்பொழுதுதான் சஹாபிகள் பார்த்து அல்லாஹுடைய ரசூல் சத்தியமான வார்த்தை சொன்னார்களே என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் யாரெல்லாம் எந்த தொந்தரவை கொடுத்தார்களோ, வரலாற்றில் மிகுந்த விரிவானது ஷாத்திமுர் ரசூல் என்று ஒரு நூலே இருக்கிறது. யாரெல்லாம் ரசூலை திட்டினார்களோ, குறை சொன்னார்களோ, வாழ்க்கையில் அவர்கள் எப்படிப்பட்ட பாதிப்புக்கு ஆளானார்கள் என்பதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்திற்கு பிறகு எல்லா நாட்டு தலைவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் கடிதம் எழுதினார்கள். அதிலே இந்த அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபியை பாரசீக மன்னருக்கு அந்த கடிதத்தை கொண்டு செல்லும்படி கொடுக்கும்படி சொன்னார். பாரசீக நாட்டினுடைய அந்த நேரத்தினுடைய வல்லரசு இந்த பாரசீக மன்னருக்கு கொண்டு போய் கடிதத்தை கொடுக்கும்படி செய்தனா அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்டு சென்றார். அவன் உள்ள இருந்த மன்னன் ஒரு தூதுவரை அனுப்பி இந்த மாதிரி செய்தி வந்திருக்குது, அந்த கடிதத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னான். அவங்க சொன்னாங்க, அது எதம்பியதின், உங்களுடைய கையில கொடுக்கும்படிதான் என்னுடைய ரசூல் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். அவங்களுடைய வார்த்தைக்கு நான் எந்த நேரத்திலும் மாறு செய்ய மாட்டேன், அதனால நான் உங்களுடைய கையில் என்ன கொண்டு கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த தூதற்ற சொல்லி அனுப்பினான். உடனே சரி என்று சொல்லி நேரடியாக வர வைத்து கடிதத்தை வாங்கி கொண்டான். கடிதத்தை வாங்கினால் அந்த கடிதத்திலே
மின் முஹம்மதிர் ரசூலில்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வுடைய ரசூலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து இப்படியாக பாரசீகத்தினுடைய பெருமன்னன் அவனுக்கு எழுதப்படக்கூடிய கடிதம் என்று எழுதியிருந்த உடனே அவருடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு வாசகத்தினால கடுமையான கோபப்பட்டான். அவர் என்னுடைய அடிமை, என்னுடைய பிரஜை, என்னுடைய அடிமை. அப்படி இருக்க இவ்வளவு ஒரு நிலையிலே தன்னை முற்படுத்தி அவர் எழுதியிருப்பாரா என்று உள்ள என்ன செய்தி இருக்குதுன்னு பார்க்காம கடிதத்தை கிழித்துட்டு இவரை வெளியாக்குங்கன்னு சொன்னான். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா தான் வெளியாக்கப்பட்டார்கள். அவங்க யோசிச்சாங்க, உடனே அங்கிருந்து அவங்க ஸல்லல்லாஹு இடத்துல நேரடியாக வந்து விட்டார். என்ன நடக்குமோ நினைச்சாங்க தனக்கு, ஆனால் வந்து விட்டார். ஸல்லல்லாஹு இடத்துல வந்து இந்த செய்தியை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஃபமஸ்ஸகல்லாஹு முல்கஹு, அவனுடைய ஆட்சி அல்லாஹ் கிழிச்சிருவான்னு சொன்னான். அதுக்கு ஒரு முடிவு வந்துடும் சொன்னான். அதற்கு ஒரு முடிவு வந்துவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் இவன் கடுமையான கோபத்தில் இருந்த அந்த பாரசீக மன்னன் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குண்டான யமன் நாட்டினுடைய அவனுடைய ஆளுமையில் உட்பட்ட ஒரு ஆளு, அந்த கவர்னர் அனுப்பி முகமதை கைது செய்துட்டு வாங்கன்னு சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள கைது செய்துட்டு வாங்க 2 ஆளை அனுப்பி 2 பேர் வந்திருக்கிறாங்க. 2 பேர் கைது செய்யறதுக்காக மதீனாவுக்கு வந்தாங்க. வந்தவொடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாதிரி பாரசீகத்தினுடைய மன்னர் உங்களை கைது செய்து வரும்படி உத்தரவிட்டிருக்கிறார். அதனால நீங்க கண்ணியமா மரியாதையா வந்தீங்கன்னா மரியாதையா கூட்டு போவோம், இல்லைன்னா நாங்க அடாவடியா அதுல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் வந்தவொடனே சொன்னாங்க, பாரசீக மன்னன் கொல்லப்பட்டு விட்டானேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் கொல்லப்பட்டு விட்டான்னு சொன்னாங்க. அந்த தொலை தொடர்பான நிலைகள் எல்லாம் அந்த காலத்துல இல்லாத ஒரு காலம்ங்கிறதுனால இந்த செய்திக்கு மாற்றமாக ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டோம்னு சொல்லி வந்தவங்க திரும்பி போனாங்க. என்ன நடந்துச்சுன்னா, அவனுடைய மகன், அந்த பாரசீக மன்னனுடைய மகனாக இருந்தவன் சீரவை, அவன் என்ன செய்தான் சொன்னா, தன்னுடைய தகப்பனார் ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்திருந்தார். அந்த பெண்ணின் மீது இவனுக்கு விருப்பம், அந்த பெண்ணின் மீது இவனுக்கு ஒரு மோகம். அதனால எப்படியாவது அவளை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தான். தன்னுடைய தகப்பனை தானே கொன்று விட்டு அங்க ஒரு ஒரு பொருள் வைக்கப்பட்டிருந்துச்சு. அது என்னன்னு சொன்னா, உடல் வலிமைக்கு அது ரொம்ப வலுவூட்டக்கூடியது, முகப்பில் இல்ஜிமா அப்படின்னு சொல்லி ஒரு இது எழுதி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஓஹோ, இது ரொம்ப ரொம்ப போஷாக்கு ஐட்டம் போல் தெரியுதுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டான். அதுதான் அவனுக்கு விஷமாயிடுச்சு, அவனும் செத்து போனான்ட்டு வருகிறான். இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய மன்னனை அல்லாஹ் கொன்று விட்டான் என்று சொன்னாங்க. இந்த செய்தியை கொண்டு போய் அவங்க யார் யமன் நாட்டினுடைய அந்த தூதரிடத்திலிருந்து தூதராக வந்தார்களோ இவங்க போய் அங்க போய் எவன்ட்டு சொல்றாங்க. இவங்க போய் சொல்லவும் அங்கிருந்து வர செய்தியும் அது சமமாக இருந்தது. யமன் நாட்டினுடைய மன்னர் பாதான் இவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை விளங்கி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த அவங்களுடைய பிரதிநிதியாக இருந்த ஆளுநராக, அந்த வாசகத்தை சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, ஆளுநராக இருந்தவர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது மாத்திரமல்ல, அந்த நாடே இஸ்லாமானது, அதை ஒட்டி அந்த நாடே இஸ்லாமானது என்பதுதான் வரலாறு. அருமையானவர்களே, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்திலே அலட்சியமாக உதாசீனமாக அவர்கள் விஷயத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நேரடியாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அபூ லஹபினுடைய மகன் இருக்கிறானே உத்துபா, இவன் சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போறான். போறதுக்கு முன்னால போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒரு திட்டிட்டு வந்துருவோம். போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா, அதனால அவரை பார்த்து முகம் பார்த்து ஒரு 4 வார்த்தை கேட்டுட்டு வந்துருவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த உத்துபா நேரங்க வந்தான். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னான், கஃபர்து பில்லதி தனா ஃபததல்லா. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நெருங்கி வந்தார்கள், நெருங்கி அல்லாஹ்விடத்தில் இவங்க நெருங்கி போனாங்கிற அந்த ஆயத்து வருது இல்லையா. இப்படி அந்த தனா ஃபததல்லா என்பதை கொண்டு உள்ள அந்த ஆயத்தை நான் மறுக்கிறேன், அப்படி நீங்கள் நெருங்கியதை நான் மறுக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அவங்க முன்னால சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலை கல்பம் மின் கிலாபி, யா அல்லாஹ் உன்னுடைய நாய்களில் ஒரு நாய் உனக்கு சாட்டுன்னு சொல்லிட்டான். உன்னுடைய நாய்களில் ஒரு நாயை உனக்கு சாட்டுன்னு சொன்னான். வரலாற்றில் பார்க்கிறோம், அவன் நேரடியாக அபூ லஹப்ட்ட வந்தான். அவன் சொன்னான், 4 வார்த்தை அவரை கேட்டு வந்துட்டேன்னு சொன்னான். எந்த வார்த்தை அவருக்கு பிடிக்காதோ, கோபத்தை தருமோ அப்படி வார்த்தைகளை அவங்க எதுவும் சொன்னாங்களான்னு கேட்டான். அவங்க எதுவும் சொன்னாங்களா, அல்லாஹும்ம ஸல்லி அலை கல்பம் மின் கிலாபி,
யா அல்லாஹ் இவனின் மீது ஒரு நாயை உன்னுடைய நாய்களிலிருந்து ஒரு நாயை சாட்டு. இது சாதாரண விஷயம் இல்லையப்பா, உன்னை பாதுகாக்கிறது இனிமே பெரும்பாடுலான்னா. அவன் எதிரியாக இருந்தாலும் அந்த வார்த்தை சத்தியமாகும் என்று நம்பி இருந்தான். அதனால பயணத்தில் இவனுக்கு கடுமையான பாதுகாப்பு கொடுத்திருந்தாலும் கூட அங்கிருந்து வந்த அந்த நாயினத்தில் உள்ள இந்த சிங்க கூட்டத்தில் ஒன்று ஒவ்வொன்றையா மோந்து பார்க்குது, ஒவ்வொரு ஆளையா. எல்லாம் அது மோந்து பார்க்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அது மோந்து பார்க்க ஆரம்பிச்சா எல்லாரும் பதறி ஓடுறாங்க. யாரை பிடிக்க வேண்டும் அவனை பிடித்து சின்ன பின்னமாக்கியது என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, வரலாறு நெடுக இப்படிப்பட்ட செய்திகளை அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலம் வரை பார்க்கிறோம். அதனாலே வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய ரசூலின் கண்ணியத்தை நம்ம விளங்கணும், அவங்களுக்கு உண்டான கண்ணியத்தை நம்ம விளங்கணும். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம்ங்கிறது சாதாரணமானதல்ல. உலகத்தில் எப்பொழுதெல்லாம் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படுமோ அதை தொடர்ந்து அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்டாக வேண்டும். அல்லாஹ் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை போல வஷக்க லஹு மின் இஸ்மிஹி லியுஜல்லஹு வதுல் அர்ஷி மஹ்மூதுன் வஹாதா முஹம்மதுன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருநாமத்திலிருந்து எடுத்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கான திருநாமத்தை வைத்தான். வதுல் அர்ஷி மஹ்மூதுன், அரசுக்கு சொந்தக்காரனான அல்லாஹ் மஹ்மூதாக இருக்கிறான். ஹாதா முஹம்மதுன், இவங்க முஹம்மது. முஹம்மதுங்கிறது ஒரு வினை, ஒரு அடிச்சொல்லில் இருந்து வந்தது என்பதை பார்க்கிறோம். அவன் புகழப்படக்கூடியவன், இவர்கள் என்றுமே புகழுக்குரியவர்கள் என்ற அந்த சொல் வேறு சொல்லெல்லாம் ஒன்றாக அமைந்திருந்ததை இதற்கு ஹஸ்ஸான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிப்பார். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா அந்த ஒப்பற்ற நாயகத்தின் மீது அளவிட இயலாத முஹப்பத்தை அல்லாஹ் நமக்கு சன்மானமாக தந்தரல் புரிவானாக. அல்லாஹ் அந்த நேசமும் அந்த முஹப்பத்தும் அல்லாஹ்வுடைய அன்பை நமக்கு அதிகரிப்பதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.